Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. Stop loss strictly maintain பண்ணுங்க. Stop loss போட தெரியாதவங்க stop loss போட கற்றுக்குங்க. Stop loss போட கற்றுக்கிட்டவங்க உங்களோட டார்கெட் என்னவோ அந்த டார்கெட் ரீச் ஆகிறவங்க கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோக்கு கீழே என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருங்க பாருங்கள். அதே சமயத்தில் உங்களுக்கு ப்ரைம் டெலிகிராம் சேனல் லிங்க்கும் தேவைப்பட்டால் கீழே கொடுத்துருக்க 4 ப்ரோக்கர்ஸ் மூலிமா எந்த லிங்க் மூலிமா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு ஃப்ரீயாகவே ப்ரைம் டெலிகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் கூட உங்களுக்கு ஃப்ரீ அக்கௌண்ட்ஸ் லிங்க் கொடுத்துருக்க பாருங்கள். அப்ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாகவே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ மிச்சம் அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ் இதெல்லாம் வந்து சம் சார்ஜஸ் 400 சம்திங் ஒரு வருஷத்துக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு எது சூட்டபிள் ஆகுதோ அதில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னுடைய டெலிகிராம் சேனலில் சென்ட் பண்ணுறீங்களா வியூஸ், ஓகேங்க, ஃப்ரீ வியூஸாக இருக்கட்டும் இல்லை ப்ரைம் வியூஸாக இருக்கட்டும், அது என்ன கண்டிஷன், என்னென்ன என்னோடய வியூஸ், என்னோடய தவறு என்ன, நான் கரெக்டாக பண்ணியிருக்கேனா இல்லையா அப்படின்றத உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எடுத்தோம்னா மார்னிங்கில் ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெலிகிராம் பார்த்துடலாம். ஃப்ரீ டெலிகிராமில் ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரீ டெலிகிராமில் இண்டிகோ கொடுத்துருக்கேன் பாருங்கள். இண்டிகோ என்ன கொடுத்துருக்கேன், 1463 அபோவ் வந்து பை கொடுத்துருக்கேன். 147560 வந்து டார்கெட் கொடுத்துருக்கேன். 1451 வந்து எஸ்எல் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏன் அந்த இடத்துல பை கொடுத்தோம், ஏன் அந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் கொடுத்தோம், ஏன் அந்த இடத்துல டார்கெட் கொடுத்தோம், நம்ம கொஞ்சம் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். இண்டிகோ இல்லைங்களா? ஓகே, அந்த ஸ்டாக்ஸ் பார்க்கணும். நம்ம நிஃப்டி பார்த்துடலாம். நிஃப்டி பாருங்கள், நல்ல ஒரு பையிங் சினாரி, நல்ல ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு. மார்க்கெட் எண்டிங்கில் ஒரு என்ன சொல்லுவது, ஸ்ட்ராங்கான பை மூவ்மெண்ட் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஓகே, ஏன்னா இந்த கண்டினியூவாக கேப் அப் ஆகிட்டே போய்ட்டு இருக்குங்க. உங்களுக்கு காலையில் லைவில் யூடியூப்பில் கூட தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இந்த 2 கேப் அப் ஆகிருக்கு பாருங்கள். இன்னும் அது வந்து கரெக்ஷன் ஆகவே இல்லை. ஓகேங்களா? இப்போ இந்த சினாரியோ கூட என்ன சொல்லுதுன்னா, திரும்ப நாளைக்கு ஒரு கேப் அப்க்கான ஒரு சினாரியோ தான் காமிக்குது. ஸோ ரொம்பவும் கேர்ஃபுல்லாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா எப்போ வேணாலும் இந்த கரெக்ஷனுக்காக மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகலாம். கொஞ்சம் ட்ரேடிங்கில் கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களுக்கு பை சைடு போங்க, ஆனால் ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பை சைடு போங்க. ஏன்னா இந்த 2 கரெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய ஒரு கிராஷ் மாதிரி தெரியும். அந்த ஒரு 600-500 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு டவுன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு பெரிய ஒரு வீக்னஸ் மாதிரி தெரியும். ஆனால் மார்க்கெட் புல்லிஷில் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? ஆனால் கரெக்ஷன் ஹெல்த்தியான கரெக்ஷன் ஆகிட்டு அப்புறம் மேலே போகும். ஸோ நிஃப்டி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பையிங்கான சினாரியோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இண்டிகோ போகலாம் வாங்க. மார்னிங்கில் லைவ் வந்தேன், சம் டெக்னிக்கல் விஷயம் சரியாக வீடியோ வந்து ஒரு மாதிரி ஸ்டக் ஆனது. அது என்ன ரீசன் தெரியல, அப்புறம் பார்க்கலாம் அதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இண்டிகோ வந்து டார்கெட் அச்சீவ் ஆகுது. நம்ம இது லோஸ் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தோம், இதுக்கு மேலே பை சொல்லியிருந்தோம். இண்டிகோ வந்து டார்கெட் அச்சீவ் இருக்குது. ஏன் நம்ம ரீசன் பார்க்கணும் இல்லை, ஏன் அந்த பை கொடுத்தோம் அப்படின்னு. இது பாருங்கள், ஸ்டாக்ஸ் இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா தேவை நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்குது. எங்கேருந்து 1285லேருந்து கண்டினியூ கரெக்ஷன் ஆச்சு, திரும்ப மேலே போச்சு, சைட்வைஸ் போச்சு, திரும்ப கேப் அப் ஆகிருக்குது. ஸோ இந்த ஏரியாலாம் ரொம்ப வந்து இந்த எப்போ இந்த ஏரியா பிரேக் அவுட் கொடுத்தது நல்ல ஒரு பையிங்கான சினாரியோ தெரிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு. ஓகே, இந்த ஏரியா நல்ல ஒரு ரேஷன் ஜோன் 1 2 3 4 பிரேக் ஆகிடுச்சு. பிரேக் ஆகிட்டு நல்லா சஸ்டன் க்ரீன் கேன் நல்லா ஃபார்ம் ஆச்சு. கீழே நல்லா வால்யூம்ஸ் நல்லா இருக்குது பாருங்க இந்த இடத்துல. ஸோ அதனால வந்து இங்கே வந்து பையிங் கொடுத்தவங்களுக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு கொடுத்துருந்தேன். ஓகே, சரி, இப்போ அடுத்தது வந்து நம்ம ப்ரைமில் பார்க்கலாம். ப்ரைமில் மார்னிங்கில் என்ன கொடுத்தோங்க, ஓகே, ஐஜிஎல் 4276 அபோவ் வந்து 427.65 அபோவ் வந்து பையிங் கொடுத்துருந்தேன். 423 பிலோ வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தேன். ஓகே, ஐஜிஎல் இந்தர் பிரசாத் கேஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஐஜிஎல்னா இது பாருங்கள், ஐஜிஎல் நல்ல ஒரு அப் மூவ் கொடுத்துருக்கு. ஸோ என்னோடய வியூ வந்து நல்லா போகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது, ஆனால் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. அதில் இது பாருங்கள், நல்ல பிரேக் அவுட்லாம் கொடுத்து நல்லா ஒரு அப் மூவ்க்காக நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்குது. ஏன்னா ஒரு சில ஸ்டாக்ஸ் நம்ம கொடுக்கணும், அதுக்கு முன்னாடி வந்து அது கண்டிஷன் எங்கெங்கே பிரேக் அவுட் கொடுத்துரு, எந்த பக்கம் அதிகமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்த்து தான் நம்ம வந்து பையிங் சேலுக்கான வாய்ப்பு எதிர்பார்ப்போம். ஓகேங்களா? பாருங்கள், இங்கேயும் நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருந்தது. ஸோ அதனால் என்ன பண்ண, காலையில் மார்னிங்கில் உங்களுக்கு இதுக்கப்புறம் போனால் பை பண்ணுங்கள் அப்படின்னு உங்களுக்கு பை கொடுத்துருந்தேன்.
பை போச்சு, ஆனால் டார்கெட் வரல ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரு 2 பாயிண்ட்ஸ் போயிருந்தா, சாரி 1.5 போயிருந்தால் உங்களுக்கு டார்கெட் வந்திருக்கும். சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வியூ வந்து இந்த இடத்துல வந்து மிஸ்டேக் ஆகிடுச்சு. அடுத்தது வந்து இண்டிகோ ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் இன்னும் மேற்கொண்டு பார்க்க வேண்டியது எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சன் டிவி. ஓகே, சன் டிவி வந்து சேல் வியூ வந்து ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல, அதுவும் யூடியூப்பில் லைவில் இருக்க சொல்லி உங்களுக்கு கொடுத்தேன். அதுவும் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிருந்தேன் பாருங்கள். 436.80 கீழே போனால் சேல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சென்ட் பண்ணேன் ஸ்க்ரீன்ஷாட். அதாவது 441 அப்போ மேலே போனால் ஸ்டாப் லாஸ் கொடுத்துருங்க 441.5. ஏன்னா வந்து ஒரு ஒன்று மார்க்கெட் சைட்வேஸ் போகும், இல்லைனா அப் அண்ட் டவுன் ஆகும். ஓகே, என்ன கண்டிஷனாக இருக்குது பார்க்கலாம் வாங்க. சன் டிவி பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு சைட்வேஸ் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சைட்வேஸ் போனதான் நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து கிட்டத்தட்ட 2.25 மணிக்கு நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகிடுச்சு. அக்செப்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. இப்போ இது மாதிரி ஸ்டாப் லாஸ் ஆகிறதுனால நமக்கு ட்ரேடிங் தெரியாது, நமக்கு வராது, நம்ம சரியாக ட்ரேட் நம்மளுடைய பணம் ஜீரோ ஆகிடும், வாஷ் அவுட் ஆகிடும். கண்டிப்பாக இது மாதிரி பண்ணால் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய பணம் வந்து எக்காரணத்துக்கு ஒன்றும் ஜீரோ ஆகாது, ஓகேங்களா. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அட்லீஸ்ட் உங்களோட பணம் மந்த் எண்டில் காஸ்ட் டு காஸ்ட் இருக்குமே தவிர, இந்த மாதிரி ஸ்டாப் லாஸ் கரெக்டாக கொடுத்துட்டு நான் ஒரு ட்ரேடு 2 ட்ரேட் தான் பண்ணுவேன். இன்றைக்கி ஸ்டாப் லாஸ் ஆகி அக்செப்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட லாஸ்ட்டு ஃப்ரைடே என்னாச்சு, ஜீலில் ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. இன்றைக்கி நம்ம 2 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு, ஓகேங்களா. ஐஜிஎல்ல ஒன்று, சன் டிவியில் ஒன்று, 2 ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சு. இதில் இண்டிகோவில் மட்டும் நம்ம டார்கெட் அச்சீவ் ஆகிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. இது மாதிரி பண்ண சொல்ல என்னன்னா உங்களுடைய நாலேஜ் வந்து கம்ப்ளீட்டாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சன் டிவி பாருங்கள், சேலிங் கொடுத்துருக்காங்க. ரீசன் பாருங்கள், அதோட ரேஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் 1 2 3. ஸோ இந்த கம்ப்ளீட் இந்த ரேஷன்ஸ் கீழே இந்த இடத்துல ரேஷன்ஸ் அமைகிற மாதிரி தோணுச்சு ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஷன்ஸ் பேஸ் வச்சு நம்ம என்ன பண்ணோம், இந்த இடத்துல சேலிங் கொடுத்தேன். அகைன் அந்த ரேஷன்ஸை ஈவினிங் டைமில் வந்து பிரேக் பண்ணிவிட்டு சஸ்டெண்ட் ஆகி நிற்குது, ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் இன்னும் பையிங் அப்படின்னு கன்ஃபர்மேஷன் இன்னும் கிடையாது. நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் நம்ம டெசிஷன் பண்ண முடியும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது ப்ரைமில் என்ன சென்ட் பண்ணியிருக்கேன், பேங்க் நிஃப்டி. ஓகே, முக்கியமான ஒரு வியூ ஃப்ரெண்ட்ஸ். இது இங்கே பாருங்கள், பேங்க் நிஃப்டி ஏன் நான் செல்லிங்கான வியூ இருந்ததுன்னா, இது வந்து நெக்லைன். ஓகே, இப்போது இது வந்து லெஃப்ட் ஷோல்டர், ஹெட்டு, ரைட் ஷோல்டர், ஓகேங்களா. ஸோ ரைட் ஷோல்டர் கீழே வந்து இதுக்கு நேராக வரும்னு நம்ம வியூ வந்தது ஒரு 4 பாயிண்ட்ஸ் அதாவது 174 என்ன வந்தது, அப்படியே அங்கேருந்து மேலே போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. நம்மளோட வியூ வந்து இந்த விஷயத்தில் தப்பு ஒன்றும் கிடையாது. ஆக்சுவலாக நான் சொல்லியிருக்கேன் 1.2 பாயிண்ட்ஸ்லாம் வந்து பார்க்காதீங்க, ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. ஆனால் 70% 60% வெளியே வராதிங்க. எப்போ ஸ்டாக்ஸ் இங்கே வருது அந்த வெளியே வந்துடலாம், பாதியில் வெளியே வந்து அப்படியே வராதிங்க. மார்க்கெட் கிட்ட வந்துடுச்சா 1 பாயிண்ட் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸில் வர சொல்ல இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, கட் பண்ணிவிடுங்க, ஓகேங்களா. ஏன்னா இந்த பக்கம் நெக்லைன் வந்து பிரேக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துல நம்ம பண்ணோம், ஓகேங்களா. சப்போஸ் ஒரு வேளை இந்த பக்கம் நெக்லைன் பிரேக் ஆகிட்டு மேலே போயிடுச்சுன்னா நிறைய பேர் ஸ்டாப் லாஸ் ஸ்டிக்கர் போட்டுப்போம் இந்த இடத்துலலாம். அதெல்லாம் ஹிட் பண்ணிட்டு கீழே வரும்னு என்னோட வியூ வந்தது. ஸோ மார்க்கெட் அந்த மாதிரியும் போகலாது, கரெக்டாக நம்மளோட வியூ வந்தது. ஆனால் திரும்பவும் வந்து மேலே போயிடுச்சு. பார்க்கலாம் அது எப்படி போயிடுச்சுன்னு பார்க்கலாம். ஓகே, நான் 1 மினிட்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தது. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, என்னோட வியூ வந்து இது மாதிரி இருந்தது. ஸோ ஓகேங்களா, இந்த இடத்துல வந்து ஸ்டாக்ஸ் வந்து ஒரு லோயஸ்ட் மூவ்மெண்ட் வர மாதிரி இருக்குது. கொஞ்சம் கீழே வந்திருந்தால் சேம் இந்த ஷோல்டர் கணக்கு பேட்டர்ன் வந்திருக்கும். ஆனால் இங்கேருந்து போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இதுவும் ஷோல்டர் மாதிரி தான் அது, ஓகேங்களா. ஸோ நம்மளுடைய ஃபைனலாக ஸ்டாப் லாஸ் ஒரு வேளை இந்த பக்கம் புக் பண்ணாதவங்க ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல ஹிட் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நல்லா ஒரு ஒப் மூவ் கொடுத்துருக்கு பாருங்கள். இப்போ அடுத்தது சில்வரில் பாருங்கள், ஈவினிங் டைமில் சப்போர்ட் தேர்ட் சப்போர்ட் மேலே ஒரு ஸ்ட்ராங் ரேஷன்ஸ் இருக்குது 66,400. இந்த பக்கம் பிரேக் ஆனால் சேலிங் கொடுத்தோன்னா 66,400 மேலே போனால் அதுக்கப்புறமா பையிங்கான சினாரி நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஆனால் இந்த பக்கம் நம்ம 5 o'clock ஸ்ட்ராட்டஜி நல்லா வேலை செஞ்சுருக்குது இன்றைக்கி. ஸோ பார்க்கலாம் என்ன கண்டிஷனாக இருக்குது. இது பாருங்கள், நம்ம எங்கே சென்ட் பண்ணியிருந்தோமோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபால் ஆகிருக்கு, ஓகேங்களா. நம்ம சார்ட்லேயும் ஒரு டைம் பார்க்கலாம் வாங்க. சில்வரை இப்போ லைவ் மார்க்கெட்லையும் பார்த்தலாம் எவ்வளோ தூரம் போயிருக்குது, இன்னும் கண்டினியூ. அதுக்கப்புறம் என்ன இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கே ஃபால் ஆச்சோ கண்டினியூ அங்கேருந்து திரும்பவும் வந்திருக்கு. இப்போ நான் 62,000 ரேஷன் சொல்லியிருந்தீங்களா, இப்போ 62,000 வந்து சப்போர்ட்டாக மாறும். அதுக்கு
எந்த லெவல் பிரேக் பண்ணிச்சோ அந்த லெவலில் வந்து சப்போர்ட்டாக க்ரியேட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சில்வரில். ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த வியூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தாராளமாக லைக் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயின் ப்ரைம் டெலிகிராம் சேனலுக்கும் ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு இப்போ நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, அதே மாதிரி இது வந்து கால்ஸ் டிப்ஸ் அது மாதிரி நினச்சிக்காதீங்க. பியூர்லி லேர்னிங் பர்பஸ். இது நீங்கள் இதை பார்த்துட்டு வந்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 மாதம் இல்லை 1 வருஷத்தில் நீங்கள் ஓரளவுக்கு ட்ரேடிங் கற்றுக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். நீங்கள் ஒரு பேட்டர்ன் நம்ம சொல்லி நீங்களே கண்டுபிடிச்சிடுவீங்க. நம்ம ஒரு சேனலில் எங்கே ஃபாலிங் வெட்ஜ் ஆகுதா, இல்லை ரைசிங் வெட்ஜ் ஆகுதா, இல்லை ட்ரையாங்கிள் பேட்டர்னா, இல்லை என்ன ஒரு சேனலில் க்ரியேட் பண்ணுதா, ஒரு ஃப்ளாக் பேட்டர்னா, எந்த பேட்டர்ன் ஒரு பேட்டர்னை பார்த்த உடனே நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிவிடுவீங்க. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் இதே மாதிரி ஒரு ஒர்த்தான வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.